தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷின் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு சங்க தமிழரின் திசை அறிவியலும் காற்று அறிவியலுமே. திசைக்கு ஏற்றவாறு அந்த காற்றின் இயல்புக்கு ஏற்றவாறு அந்த திசைக்கும் அந்த காற்றுக்கும் தமிழன் பெயரை வைத்திருக்கிறான். உலகமே 8 திசைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது, 4 திசைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது, தமிழன் 10 திசைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இன்று பொதுவாக நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் என 8 திசைகளை ஆங்கிலம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த 8 திசைகளுக்குமான தமிழ் பெயர் தற்பொழுது எப்படி உள்ளது என்றால் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, அதற்கேற்றாற் போல வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு என உள்ளது. இதில் கிட்டத்தட்ட 6 திசைகள் சரிதான். ஆனால் மேற்கு, கிழக்கு இந்த இரு பெயர்களும் தவறு. ஏன் தெரியுமா? மேற்கு என்பது மேலே உள்ள திசையை குறிப்பதற்காக தமிழன் வைத்த சொல். மேலே உள்ள திசைதான் 9வது திசை, அதுதான் மேற்கு திசை. கீழே உள்ள திசைதான் 10வது திசை, அது கிழக்கு திசை. மேலே என்ற சொல்லிலிருந்து மேற்கு என்ற திசையும், கீழே என்ற சொல்லிலிருந்து கிழக்கு என்ற திசையும் வந்தது என்பதை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ளவும் முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அப்படி என்றால் இந்த வெஸ்டுக்கும் ஈஸ்டுக்கும் தமிழ் வைத்த பெயர் என்ன? சங்க இலக்கியங்களில் உள்ள குறிப்பு யாதெனில், மேற்கு என்னும் திசையினை குடக்கு என்றும், கிழக்கு என்னும் தற்காலத்தில் வழங்கும் ஈஸ்ட் திசையை குணக்கு என்றும் அழைத்துள்ளனர். குடக்கடல், குணக்கடல் என்றே அரேபிய கடலும் வங்காள விரிகுடா கடலும் அழைக்கப்பட்டிருப்பது சங்க இலக்கியத்தை ஓரளவு படித்தவருக்கு கூட வெளிச்சம். அப்படி என்றால் இனி தமிழனின் திசைகள் எதுவென்று கேட்டால் வடக்கு தெற்கு, குடக்கு குணக்கு, மேற்கு கிழக்கு, வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு என சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் தமிழர்களே. இது தமிழனின் திசை அறிவியல். தமிழனின் காற்று அறிவியல், இதை பற்றி முன்பே பலரும் கேட்டிருப்பீர்கள். வடதிசையிலிருந்து வரும் காற்று வாடை எனப்பட்டது. வாடை குளிரூட்டப்பட்ட காற்றாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளனர். காரணம், வாடை எனும் வடதிசை காற்றானது வடக்கே உள்ள இமயமலையிலிருந்து வருகிறது. தெற்கில் இருந்து வீசும் காற்று தென்றல் எனப்பட்டது. அது மிகவும் பொறுமையாக நிதானமாக இருக்கும். காரணம், அது பல தடைகளை தாண்டி வருகிறது. அடுத்ததாக நம்முடைய தற்காலத்தில் கிழக்கு என அழைக்கப்படும் திசை, அக்காலத்தில் குணக்கு என அழைக்கப்பட்ட திசையிலிருந்து வீசிய காற்று கொண்டல் காற்று என அழைக்கப்பட்டது. கொண்டல் எனும் சொல் மேகம் எனும் பொருளை கொண்டது. மேகம் என்றாலே இந்த கிழக்கு என்னும் திசையில் பெருமழை இன்றளவும் பொழிந்து வருகிறது. செரப்பூஞ்சி எனும் இடம் வடகிழக்கில் தானே உள்ளது. அஸ்ஸாம் எல்லாம் மழை தேசம் எனவே அழைக்கப்படும் அளவிற்கு அந்த 7 மாநிலங்களும் உள்ளன. இந்த அறிவியலை, அதாவது கிழக்கில் உள்ள இடத்தில்தான் பெருமழை பொழிகிறது என்னும் அறிவை தமிழன் பெற்றிருந்தான் என்றால் தமிழன் அந்த இடத்திற்கும் கடல் கடந்து சென்றிருக்கிறான் என்பதையே அது நிரூபிக்கிறது. இறுதியாக மேற்கு அல்லது குடக்கு திசையில் இருந்து வீசிய காற்று குடக்காற்று அல்லது கோடை காற்று என அழைக்கப்பட்டது. கோடை என்றாலே நமக்கு தெரியும், வெப்பம். வெப்பம் மிகுந்த காற்று கோடை காற்று எனப்பட்டது. மேற்கு திசையில் என்ன உள்ளது? இன்றைய இந்தியா என்று நீங்கள் அழைக்கும் இந்த நாட்டில் ராஜஸ்தானம் உள்ளது. தார் பாலைவனம், இந்தியாவின் மிகப்பெரிய வெப்ப பாலைவனம் உள்ளது. குஜராத் எனும் வெப்பம் அதிகமாக உள்ள ஒரு மாநிலம் உள்ளது. பாகிஸ்தானத்திலும் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் எச்சங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளும் பல பாலைவனங்களாகத்தானே இருக்கின்றன என்று. அப்படிப்பட்ட வெப்பம் மிகுந்த பகுதியிலிருந்து அந்த காற்று வருவதால் அது கோடை காற்று எனப்பட்டது. அது வெப்பம் மிகுந்த காற்று என மாற்றப்பட்டது. அப்படி என்றால் அந்த திசைக்கும் தமிழனின் பயணம் இருந்தது. தமிழன் அந்த திசையிலும் தன் காலடியை பதித்தான் என்பதே அதன் பொருளாக இருக்கிறது.
அந்த சிந்துவெளி பகுதியிலும் தமிழர்கள் இருந்தார்கள் என்பது நமது முந்தைய காணொளிகளின் எச்சம். இப்படியாக தமிழனின் திசை அறிவியலும் காற்று அறிவியலும் உச்சத்தை அடைந்திருந்த காலமே சங்க காலம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு ஏதேனும் புதிய தகவல்களை சொல்லியிருந்தால் உங்கள் நட்பு வட்டாரங்களோடு பகிருங்கள். தமிழ் மொழியின் பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.